ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால் பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு நல்லா 2-3 டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இன்னொரு கப் பால் சேர்த்துக்கிறேன். நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் பால் சேர்த்துருக்கோம்ல, பால் சேர்க்கும்போது எப்பயுமே பொங்கி கொஞ்சம் கேஸ்க்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம குடம்லாம் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்போம்ல, அதை மேலே வச்சிங்கன்னா பால் பொங்கி வர்றதோ இல்லை தண்ணி அதிகமாகிடுச்சுனாலோ குக்கருக்கு வெளியே வரைக்கும் கீழே ஊற்றாது. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 6 விசில் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ கரண்டியால் கொஞ்சமாக மசிச்சு விட்டுருங்க. எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் நான் நார்மல் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா குழஞ்சி வேக வைக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்கன்னா நான் க்ரீமியாக இருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி, நான் இன்றைக்கி திராட்சை மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை வறுத்துட்டு நல்லா பலூன் மாதிரி குண்டானதுக்கப்புறமா ரெடியாக இருக்க பால் பொங்கலை இது கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பால் பொங்கல் என்னோடய ஸ்டைலில் ரெடியாக ஆகிடுச்சு. இது சாமிக்கெல்லாம் பிரசாதமாக வைக்கிறதுக்கும் வீட்டில் இனிப்பேதாக செய்கிறதுக்கும் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.